ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். யாரும் எதுவும் கூறாமல் நகர்ந்துவிட வைரவி, அம்பிகா இருவர் மட்டும் அழுது கொண்டே இருந்தனர். சாந்தி, தனலட்சுமி அனைவரும் அவர்களை சமாதானப்படுத்த இருந்தும் அவர்கள் இருவரும் புலம்பிக் கொண்டே இருந்தனர். அவர்களிடம் சென்ற அக்ஷா, அத்தை என்று அழைத்ததும் அம்பிகாவோ, அம்மாடி அக்ஷா, நான் பேசாமல் இருந்தால் என் பையன் மாறுவான்னு நினச்சி தான் அவனை முதல்ல நான் கண்டுக்காமல் விட்டனே தவிர அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு எப்போவுமே நான் நினச்சதில்லடா. எனக்கும் அக்காவுக்கும் ஆதர்ஷ், ருத்ரா, ஆனந்த் 3 பேருமே எங்கள் பிள்ளைங்கன்னு தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஒருத்தன் இல்லாமலே போயிட்டான், ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஒருத்தன் இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கள் பாசம்தான் அவங்க வாழ்க்கையே இப்படி மாறினதுக்கு காரணம்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே யோசித்ததே இல்லை. எங்கள் பிள்ளைங்க அவங்க சந்தோஷந்தான் எங்கள் வாழ்க்கைன்னு நினச்சி எல்லாமே நாங்கள் பண்ணோம். அதை கூட அவனுங்க யாருமே புரிஞ்சுக்கலல்ல என்று கண்ணீர் வடித்தார். அக்ஷாவும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதான தான் இவ்வளோ வருஷமும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அம்மா அப்பாவும் பாசமாக தான் இருக்கீங்க. அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் பெஸ்ட்டாக எல்லாத்தையுமே கிடைக்கணும்னு செய்கிறீங்க. அது எல்லாமே அவங்களுக்கு நல்லதாக இருக்கான்னு பார்க்குறீங்க, சரி. ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, மனசார அந்த முடிவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாங்கன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? அதை மட்டும் ஏன் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்கள் பிள்ளைங்க பிரச்சனையே இல்லாமல் வாழணும்னு நினச்சி உங்களுக்கே புரியாமல் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்ருக்கீங்க. பிள்ளைங்களும் தான் ஆசைப்பட்டதை செய்யவும் முடியாமல், உங்களுக்கு பிடிச்சதை மனசார ஏற்றுக்கவும் முடியாமல், உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லி கஷ்டப்படுத்தவும் மனசு இல்லாமல் ஏதோ கடமைக்குனேன்னு எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது. அது எவ்வளோ காலத்துக்கு சரி வரும், நீங்களே சொல்லுங்கள் என்று கூறியதும் அவர் மேலும் கண்ணீர் வடித்தார். வைரவியும், அக்ஷா, நீங்கள் திரும்ப இந்த பிரச்சனையில் ஏதாவது மாட்டிக்குவீங்களோன்னு பயத்தில் தான் நான் கோபமாக பேசினா இனி அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க நினச்சி அப்படிலாம் பேசிட்டேன். ஆனால் உன்னை இந்த குடும்பத்தை பிரிக்க வந்தவ, எங்கள் மேலே பாசம் இல்லாதவ அப்படிலாம் நான் என்றைக்குமே நினச்சதே இல்லைடாம்மா. அவன் என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டான்ல. அவரது கண்ணீரை துடைத்த அக்ஷாவும், அத்தை, அவர் உங்களை புரிஞ்சுக்காமலாம் ஒன்றும் பேசல, அதான் தெளிவாக சொன்னாரே, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்கன்னு. அவருக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் சும்மா பிளாக்மெயில் பண்ணி இனி அதை செய்யாமல் தடுக்க அப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனால் அவரோட கவலையே அதுதான். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி நாம் அடைய முடியாதே. ஒருவேளை அந்த விஷயம் எதிர்பார்த்த மாதிரி நடந்தாலும் யாருக்காக அதை பண்ணீங்களோ அவங்களே அதை மனசு விட்டுட்டா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதை நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாகவே அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம், பேசலாமே. உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிவிட்டு முடிவாக அவங்க கையில் விட்டுருங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆர்டர் போடும்போதே செய்கிறவங்க, என்னை நம்பி என் அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க, அவங்க இஷ்டப்படி பண்ணால் இன்னும் அவங்க சந்தோஷந்தானே படுவாங்கன்னு அவர் மனசார நினச்சி அதை ஏற்றுப்பாங்க தானே. அவர் இப்போவும் உங்களை மட்டும் குறை சொல்லாத. குடும்பத்தில் வர பிரச்சனைகளில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. குறைகள் எல்லார்கிட்டேயும் தான் இருக்குது. அதை நாம் ஏற்றுக்கிட்டு சேர்ந்து எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும்னு பார்க்குறத விட்டுட்டு உன்னால் தான் வந்தது, நீ மாற்றிக்கோ நான் மாற்றிக்கிறேன்னு மாற்றி மாற்றி திட்டிக்கிறதால என்ன வந்தது சொல்லுங்கள்? யாருக்கும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டில் நடந்த பல பிரச்சனைகள் ஒரே நாளில் வந்தது இல்லையே. ருத்ராவாகட்டும் ஆதவாகட்டும் இவங்க 2 பேரும் அவங்களோட கோபத்தால் மட்டும் இது எல்லாமே வந்தது கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கும்போது கடைசியாக தண்டனை ஒருத்தருக்கு மட்டும்னு சொன்னால் அது எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும்? அந்த கோபம்தான் அவருக்கு. அதோட இன்னமும் நீங்கள் எல்லாருமே நீ இதை பண்ணால் நான் இப்படி பண்ணுவேன்னு அவங்க உணர்ச்சிகளை அடக்க தான் பார்க்குறீங்களே தவிர எந்த முடிவையும் மனசார ஏற்றுக்கிற மாதிரி பொறுமையாக என்ன ஏதுன்னு உட்காந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த கோபத்தில் தான் அவரும் இப்படியெல்லாம் கத்திட்டு போயிட்டாரு. என் பையன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், அவன் எதை நினச்சி இதை பண்ணான்னு நான் அவன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லி ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அவர் பதில் சொல்லாமல் இருந்திருப்பாரா சொல்லுங்கள்? அம்பிகாவிடம் திரும்பிய அக்ஷாவும், ருத்ராவுக்கும் இருக்கிற ஒரே உறவு அவர் அம்மா நீங்கள் மட்டும்தான் அத்தை. நீங்களும் அவரை யாரோ மாதிரி நடத்தினா அவர் மறுபடியும் பழைய மாதிரி தானே மாறுவார் என ருத்ரா அங்கே பேசியது அனைத்தும் கூறிவிட்டு,
நீங்கள் அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இது வரைக்கும் தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்காக ஒருத்தர் உண்மையாக ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளை நம்புகிறாங்கன்னு ஒரு எண்ணம் மனசில் இருந்ததுனாலே போதும். அடுத்து எந்த தப்பும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது எல்லாருமே யோசிப்போம். நீங்கள் ருத்ரா கிட்ட பேசினா இதுக்கு மேலேயாவது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ப்ளீஸ் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அவரோட அம்மா, அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே உறவு நீங்கள் தானே. இதை நாங்கள் கட்டாயப்படுத்தலை, பட் யோசிச்சு பாருங்க என்று கூறிவிட்டு அவள் எழுந்து சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் ஆதர்ஷின் அறைக்கு அம்பிகா, பைரவி, சாந்தி, தனலட்சுமி அனைவரும் செல்ல அவனோ ஜன்னல் கம்பிகளை இறுக பற்றி கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனை அழைத்து அமர சொல்லிவிட்டு பைரவி மன்னிப்பு கேட்டார். ஆதர்ஷுக்கு இதில் மன வருத்தம்தான். அவனும் சற்று ஒரு மாதிரி ஆகிவிட்டான். எழுந்து வந்து அவர் முன் மண்டிக்கிட்டு, அம்மா, நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ இல்லை நீங்கள் பண்ண தப்புனால தான் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு குறை சொல்லவோ நான் அப்படிலாம் பேசலம்மா. பிரச்சனை நாங்கள் பண்ணுறது எங்கள் பக்கம் மட்டும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் அப்படி பேசினேன். ஏன்னா நாங்கள் வருத்தப்பட்டால் எங்களை விட அதிகமாக இப்போவும் நீங்கள் எல்லாரும் தான் சங்கடப்படுவீங்க. அதை பார்த்து நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்போமா என்ன? பிள்ளைங்களை பார்த்து பெற்றவங்களுக்கும் கஷ்டம்தான், பெற்றவங்க சங்கடப்பட்டால் பிள்ளைங்களுக்கும் கஷ்டம்தான். அப்படி இருக்க எதுக்கு இந்த வீம்பு, வெறுப்பு, கோபம், பிடிவாதம் எல்லாமே சொல்லுங்கள். பைரவியும் உண்மைதான் ஆதர்ஷ், எல்லாத்தையும் மறந்தாலும் என்னால் கல்யாணிக்கு நடந்த கொடுமையை மறக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நீ சொல்லும்போது தான் தோணுச்சு, ஒருவேளை அப்படி நான் பண்ணியிருந்தா அவள் உயிரோட அட்லீஸ்ட் நம்ம கூட ஏன் கொஞ்ச நாளில் சந்தோஷமாவது குழந்தைங்களை வளர்த்திட்டு வாழ்ந்திருப்பாளோ என்னவோ. அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தரணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது கல்யாணத்தில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும்னு தப்பாகவே யோசிச்சிட்டேன். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவும் என்கிட்ட தேவைக்கு மீறி பேசினதே கிடையாது. என்னன்னா என்னங்கிறதோடு நிறுத்திக்கிட்டார். கல்யாணி எனக்கு வேணுங்கிறத மட்டும் செஞ்சுட்டு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவா. முன்னாடி பார்த்த அந்த சந்தோஷமான கல்யாணி எப்போவோ போயிட்டான்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அவளுக்கு நடந்த சம்பவம் அதிர்ச்சி, அதனால தான் அவள் இப்படி இருக்கான்னு நானும் விட்டுட்டேன். அவள் வாழ்க்கையே அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுல்ல என்று அவர் வருந்த, சாந்தியும் இல்லத்த, நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு தான் இவ்வளோ நாள் நான் இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் இப்போவாது உங்களுக்கு உண்மை புரியட்டுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி கஷ்டப்படுத்த இல்லை. கல்யாணி அத்தைக்கு இருந்த பெரிய கவலையே உங்கள் வாழ்க்கையில் அவங்க மூலமாக பிரச்சனை வந்தது தான். மாமா மேலே அவங்க ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அவருக்கு உதவியாக தான் இருக்க முடியல, ஆனால் அவரோட மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சேன்னு தான் ரொம்பவே அத்தை வருத்தப்பட்டாங்க. அதுக்கு காரணமான எல்லா விஷயத்தையும் அவங்க விலக்கி வச்சுட்டாங்க, அவங்க பொண்ணு சிந்து உட்பட. அவகிட்ட கூட கல்யாணி அத்தைனால் சாதாரணமாக பேசவே முடியாது, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுவே பல வருஷம் கழித்து சிந்து எப்போவோ ஒரு தடவை என் அப்பா அம்மா 2 பேருக்குமே என்னை பிடிக்கலையா, ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவள் அழுது புலம்பும் போது தான் மனசு தாங்காமல் நானே கல்யாணி அத்தைக்கிட்ட சண்டை போட்டு திட்டேன். அப்போ தான் அவங்க இந்த மாதிரின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அவங்களோட வருத்தம் புரியாமல் எத்தனை பேர், எத்தனை பேச்சு பா. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல், அதுதான் இப்படியெல்லாம் நடக்குது. நான் இனிமேல் யார் மேலேயும் பாசம் வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தவே விரும்பலை. எனக்கு ஒரு உதவி பண்ணு, என் பொண்ணை பார்த்துக்கோ. ஏதோ சூழ்நிலையில் பார்த்துக்க முடியலனாலும் ஆதர்ஷ்கிட்ட விட்டுரு அவளை, சிந்துவை அவன் பார்த்துப்பான். என்னதான் கோபம் இருந்தாலும் மனுஷங்களை, அவங்களோட உணர்ச்சிகளை அவன் கண்டிப்பாக மதிப்பான். தப்பே பண்ணாத இந்த சின்ன பொண்ணை அவன் கண்டுக்காமல் எப்படியோ போகட்டுன்னு விட்டுட்டு போக மாட்டான். நான் வளர்த்தின பையன், இப்போது அவன்கிட்ட கூட என்னால் மனசார பேச முடியலன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா ஆதர்ஷுக்கு எப்போவாது என் மேலே நம்பிக்கை வந்து என் சித்தி தப்பு பண்ண மாட்டாங்க, இருந்தும் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால் அவங்கிட்ட அப்போ எல்லாத்தையும் சொல்லு. ஆனால் அவனுக்கு இதுக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சால் அவன் எனக்காக கண்டிப்பாக போய் பேசுவான். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டான். இங்கே இருக்கிற எல்லாருமே பாசம், பாதுகாப்பு, மானம், குடும்பம், அந்தஸ்து இதெல்லாம் தான் பார்க்குறாங்களே தவிர என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க.
அதோட ஆதர்ஷ், உன்னை அவங்க ரொம்ப நம்பினாங்க, அதை நீ இப்போவும் காப்பாற்றிட்ட என்று கூறி முடிக்க ஆதர்ஷ் கண் கலங்கினான். இதை கேட்ட பைரவியும் அம்பிகாவும் கண்ணீர் வடித்தனர். இதுக்கு மேலே மன்னிப்பு கேட்டும் எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிடு கண்ணா. தூரமாக கூட இருந்துக்கிறோம். எங்களை நீ வெறுத்திட மாட்டியே என்று கேட்டதும் ஆதர்ஷோ, அம்மா, ஆண்டி, என்ன இதெல்லாம் என்று கூறி இருவரையும் அணைத்து கொண்டான். முதல்ல 2 பேரும் அழுகிறத நிப்பாட்டுங்க. இத்தனை வருஷம் ஃப்ரீயாக விட்டது பத்தாதா? வெறுக்கிறது, கோபம்னு எல்லா டயலாக்கும் பேசி இன்னும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் எங்கேயும் விட முடியாது. இனி எல்லாரும் ஒழுங்காக என்ன பார்த்துக்கோங்க என்று அவன் கிண்டலாக கூறி மிரட்ட அனைவரும் சிரித்தனர். சாந்தியும், ஆதர்ஷ், அப்புறம் அம்பிகா அத்தைக்கு இப்போ கிடைச்சிருக்கிற 2 பசங்களை என்ன பண்ணுறதா என்று கேட்டதும் ஆதர்ஷ் புரியாமல் விழித்தான். தனலக்ஷ்மியும், அது வேற யாரும் இல்லை, வாசுவும் ரஞ்சித் தான் அவ சொல்கிறா. 2 பேரும் போட்டி போட்டு அம்பிகாவு மேலே பாசத்தை பொழியிறானுங்க என்று கூறி சிரிக்க அம்பிகாவும், பாவம்ப்பா, தாயில்லா பிள்ளைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானுங்க. அதுதான் நானும் அக்காவுமே எங்கள் கூடவே இருங்க, நீங்களும் எங்களுக்கு பசங்க தான்னு சொல்லிட்டோம். ஆண்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்று ஆதர்ஷ் தயக்கத்துடன் இழுக்க அம்பிகா மெல்லிய புன்னகையுடன் ஆதர்ஷின் தலையை வருடி விட்டவர், ருத்ரா கிட்டையும் நான் பேசுகிறேன் என்று அவராகவே இவனின் மனதை படித்தவர் போல பதில் கூறினார். தேங்க்ஸ் ஆண்டி என்று அவன் புன்னகைத்தான். பின் அனைவரும் சற்று சகஜ நிலைக்கு வந்ததும் சாந்தி தான் கேட்டார், எங்களை எல்லாம் எமோஷ்னலாக பேசி பிளாக்மெயில் பண்ணாதீங்கன்னு நீ சொன்ன, கடைசியில் அக்ஷாவுக்காக நீயும் தானே எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற, அது மட்டும் சரியா? எங்களை விட அவ உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாலோ? அம்பிகாவும், அதானே, அவள் முக்கியம்தான், கஷ்டப்படுத்தக்கூடாது தான், அதுக்காக சும்மா ஒரு வார்த்தைக்கு கூட ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவ போலவே. குடும்பம்னா அப்பப்போ இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்கும் தான், அதுக்காக அவளை நாங்கள் அப்படியே விட்டுருவோமா? நீ சொல்கிறத பார்த்தா அவகிட்ட நாங்கள் பேசலாமா பேசக்கூடாதுன்னு யோசிக்க வேண்டியது இருக்கும் போலவே. பைரவியும் இப்போது சிரிப்புடன், எல்லாம் சும்மா இருங்க, அவனை வம்பிழுத்துக்கிட்டு என்று அதட்டியவர், ஆமாடா கண்ணா, நான் அக்ஷாவை என் பொண்ணாக தான் பார்க்குறேன். எப்போவுமே அவள் இந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினச்சது கூட இல்லை, நினைக்கவும் மாட்டேன். அப்போது ஏதோ கோபத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்கலைங்கிறதும் அப்படி பேசிட்டேன். அப்படி பேசினாலாவது நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களோன்னு நினச்சேன். மற்றபடி அவளை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசினது தப்பு தான், அவகிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன். நீயும் என்னை மன்னிச்சு. அம்மா, என்ன இதெல்லாம்? நீங்கள் இவ்வளோ எல்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு மட்டும் இல்லை, அவளுக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால் எங்கள் 2 பேர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. என்ன இந்த விஷயமும் நீங்கள் என்ன அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் செய்ய வைக்கிறீங்களேன்னு நினச்சதும் தான் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதுதான் அப்படிலாம் சொல்லிட்டேன். மற்றபடி உங்கள் மருமகளை என்னை பார்த்துக்கிறத விட நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கண்ணம் கிள்ளி அம்மாவை செல்லம் கொஞ்சினான். அவரும் சிரித்துவிட்டு, என்ன பண்ணுறது, அவள் மேலே உனக்கு இருக்கிற அன்பு அக்கறை, அவளுக்காக நீ எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறதில்ல. ஏன் நீ அவளை பார்த்துக்கிறதுலையே அப்படி அப்பட்டமாக தெரியுது. கண்டிப்பாக நீ அவளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு தோணுச்சு. அதுதான் நானும் அப்படி பேசிட்டேன். அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணாலாவது நீ ஒத்துக்குவியோன்னு. அதோட அவங்க அம்மா அப்பா மாமான்னு அவள் குடும்பத்துலேயும் அவள் செல்லம் இல்லை. அங்கே இருக்கிறவங்களும் இனி பொண்ணு தரவே யோசிப்போம் அப்படி இப்படிலாம் பேசினதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்களே எல்லாரும் வேண்டாம்னு சொன்னாலும் என்னால் அக்ஷாவை தவிர வேறு யாரையும் மருமகளாலாம் ஏற்றுக்க முடியாது. அவங்களும் உன்னை தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி பேசினதும் தான் கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டேன். ஆதர்ஷ் இதை கேட்டு சிரிக்க அம்பிகாவும், ரொம்ப பெருமையாக இருக்குடா ஆதர்ஷ். வந்த கொஞ்ச நாள்னாலும் அவள் உன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவளாக மாறிட்டாள்ல என்று கேட்டதும் சாந்தியும், ஆமாம், அவளை எப்படி பார்த்த, யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது என்று கதையை கேட்டார். ஆதர்ஷ் புன்னகையுடன், ப்ரப்போஸா, அதெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கவே இல்லை நீ. ஆனால் அப்படியே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டதே இல்லை. அப்படி பார்த்தா நேத்தாவை ரொம்ப சந்தோஷத்தில் இங்கே எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட லவ் யூ அதவ்னு சொன்னாலே, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல். அதுவும் அவள் தான் என்கிட்ட சொன்னான்.
இதை கேட்ட மற்றவர்களும் ஆச்சரியப்பட்டனர்.